தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டால் நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பாள் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கெளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 141வது வகுப்பு பாயப்புலி என்ற தலைப்பில் 22வது பாடல். கல்லால் எறிந்தும் கைவில்லால் அடித்தும் கனிமதுர சொல்லால் துதித்தும் நல் பச்சிலை தூவியும் தொண்டரினமெல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற நான் இனி ஏது செய்வேன் கொல்லாவிரதியர் நேர் நின்ற முக்கண் குருமணியே. இந்த பாடலில் இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் பார்ப்போம். கல்லால் எறிந்தும் சாக்கிய நாயனார் அவருடைய வரலாறையும் பார்த்தோம். கைவில்லால் அடித்தும் அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவன் செய்கின்ற தவத்திற்கு இடையூறாக வந்த சிவபெருமானே வேடனாக வந்தார். அவரை வில்லால் அடித்து பேறு பெற்றார். ஆக வில்லால் அடித்து சொன்னார். சமயக்குறவர்கள் நால்வரும் செந்தமிழ் பாமாலையினால் நன்கு இறைவனை பாடி பரவினர். ஆகவே கனிமறு சொல்லால் துதித்தும் சொன்னார். பன்மாலை திரளிருக்க தமையுணர்ந்தோர் பாமாலைக்கு நீதான் பட்சம் என்று நன்மாலையாய் எடுத்து சொன்னார் நல்லோர். நலமேதும் அறியாத நானும் சொன்னேன் சொல் மாலை மாலையாக கண்ணீர் சோர தொண்டனை நின்னாலும் துதித்து நிற்பேன் என் மாலை அறிந்திங்கே வாவா என்றே எனை கலப்பாய் திருக்கருணை எம்பிரானே. இதுவும் தாய்மலர் பாடல் தான். பன்மாலையில் முதல் பாடலாக வரும். நாவழுத்து சொல்மலரோ நாள் உதிக்கும் பொன்மலரோ தேவை உனக்கு என்னதென்று செப்பாய் பராபரமே அப்படின்னு சொல்கிறார். மலர் சொன்னால் நாவினால் பாடுகின்ற வார்த்தைகள் அடங்கிய அந்த சொல் மாலைகளா சொல் மலரோ நாள் உதிக்கும் பொன்மலரோ தினம் உதிக்கின்ற சூரியன் இருக்க சூரியனும் ஒரு மலர் போல இறைவனுடைய மேனி விஸ்வமாக இருந்தால் அந்த சூரியனே அவருக்கு மலரை போல அப்படி ஒரு உருவகம். தேவை உனக்கு என்னதென்று செப்பாய் பரா என்ன வேணும்னு கேட்டால் நம்ம என்ன கொடுக்க முடியும்? கனிமறு சொல்லால் துதித்தோம். அதுதான்
தொண்டரினம் எல்லாம் என்னை மாதிரி எல்லாம் உள்ள எல்லா அன்பர்களும் பிழைத்தனர். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் உன்னை திட்டியும் கூட உரிமையோடு பேசியும் கேலி செய்தும் உயர்த்து பாடியும் நெஞ்சு உருகியும் எம் அமலமே ஆதியே ஜோதியே எங்குமுறை கடவுளே அரசு எனக் கூவினான். வாடாது வாடும் என் முகவாட்டமும் கண்டு வாடா எனக்கருணினி வைத்திடா வண்ணமே சங்கேதமாய்ந்த வன்மையை வளர்ப்பித்ததா. தேடாது தேடுவோர் தேடற்ற தேட்டமே தேடறிய சத்தாகியன் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தம். எப்படிலாம் ஆடினாங்க, பாடினாங்க, எல்லாம் செய்தாங்க, அப்படியெல்லாம் பண்ண. அப்படியெல்லாம் உன்னை பாடி பரவி உன்னை அடைந்தார்கள். அன்பற்ற நான் இனி ஏது செய்கன்னு சொன்னார். இந்த இடத்துல தமிழ் என்ற சொல், அதை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்குறார் உரை ஆசிரியரும் கூட. தமிழ் என்ற சொல்லே இனிமை உடையது சொல்கிறார். தமிழ் என்ற சொல்லே இனிமை உடையது தான். தமிழ் பொலிவுடையது சொல்லி சொல்கிறார். சொற்றமிழால் என்னை பாடுகன்னு சொன்னார். சிவபெருமான முச்சங்கத்துக்கும் தலைவராக இருந்திருக்கார். நம்முடைய சமய நூல்களை விடுத்து தமிழ் என்ற ஒன்று தனியாக கிடையவே கிடையாது. தமிழ் கடவுள் முருகன் சொல்லி சொல்கிறோம். அப்புறம் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமில்லை தமிழ்னு சொல்லி சொன்னால் நாத்திகன்னு சொல்லி சொல்கிறதுலாம் வெறும் பொய், பித்தலாட்டம், புரட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் சமுதாயம் என்றைக்குமே நாத்திக சமுதாயம் இல்லை. நாத்தழுக்க நாத்திகம் பேசி சொல்லி சொல்கிறார், அப்படிலாம் இல்லை. அது புரிஞ்சுக்கணும். தமிழுக்கும் அமிழ்தென்று பேர் இல்லையா? இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானவர்த்தம் விருந்து அமிர்தம் என்றாலும் வேண்டே வேண்டேன் 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 அப்படிலாம் பெரியவங்க பாடியிருக்கான். தமிழ் மொழியினுடைய நன்கு அதனுடைய தன்மையை, ஆழத்தை, இனிமையை உணர்ந்தவர்கள். ஈட்டு தமிழ் என் தமிழனுக்கு இன்னல் பகராது உலகம் ஆறாமை மேலிட்டிருக்கலா. தாய்மலரும் சொல்கிறார், ஈட்டு தமிழ். நான் சொல்கிறேன், இந்த தமிழுக்கு இந்த உலகம் பழி சொல்லாது, குறை சொல்லாது. ஆகவே இந்த தமிழினால் உன்னை பாடினேன், பேசினேன், இந்த தமிழில் தத்துவ விளக்கங்களை சொன்னேன்னு சொல்லி சொல்கிறார். யாராவது உங்கள் இடத்துல வந்து நல்ல கருத்து சொன்னால், இது யார் சொன்னாங்கன்னு கேட்டால், இது தாய்மன சுவாமி பாடியிருக்கார் சொன்னால், அந்த சொல் கேட்டு அடிமை மனம் விகசிப்பது என்னன்னா எந்த நாள், இதையும் தாய்மனர் தான் சொல்கிறார். ஆகவே இந்த மொழியானது உயர்வானது, உயர்ந்தது, மிக மிக பழமையானது. அதில் ரெண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அதுவும் மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது, சிவபெருமானே தலைவராக இருந்து வளர்த்தது சொல்லிலாம் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கால தமிழ், அது டிவியில் பேசுகிற இந்த தமிழ் பேசுகிறாங்க பாருங்கள், அது செய்தி வாசிப்பவர்கள் கேட்கறதுக்கு சகிக்கிறது இல்லை. அந்த தமிழை கேட்டால் மெல்ல தமிழ் நீ ஷாகும் சொன்னார் பாருங்க, அப்படி தான் ஆகும். இந்த ழாவே வர்றதில்லை. தமிழுக்கு விசேஷமே ழா தான். தமிழ் தான். தமிழ் தமிழ் டுமில் டுமில் என்றான். தமிழ் தமிழ். கழகன்னு வரதில்லை. கழகம் கழகன்றான். கழகம் கழகம் கழகம். செந்தமிழ், வாழைப்பழம், வாழைப்பழம். இந்த மூர்த்தி எல்லாம் வாளி. வாளின்ன பக்கிட்டு எங்கள் மௌன குரு வாளி, அருள் வார்த்தை என்றும் வாளி, அன்பர் வாளி பராபரம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரம். அந்த ழாவை எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து உச்சரிச்சிருக்காங்க. தமிழ் டீச்சர்லாம் குழந்தைங்களுக்கு அந்த மொழியை அழகாக சொல்லி கொடுக்கணும். ழாவே வர்றதில்லை. எல்லாரும் லாலா பேசி அடுத்து ஒரு அந்த எழுத்துக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணும், எத்தனை மாத்திரைகள் சொல்கிறதுல அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது மொழிக்க ஒரு கம்பீரம் அதுதான். ஆனால் இன்றைக்கி யாரும் அப்படி பேசுறது இல்லை. வருத்தம் தான். மழைக்கும் மழை வருது, மழைக்கும் மழை தான், மழைக்கும் மழை தான். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு தெரியல. மழை வருதுன்னா மழை வராது, அது அங்கேயே தான் இருக்கும். அதனால தான் அச்சலம் எங்கேயும் வராது, அது உட்காந்த இடத்துல இருக்கும். வியாக்கியபாதர் முதலியவர்களெல்லாம் பச்சிலையிட்டு உன்னை போற்றி பரவினர். யாவர்க்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. இந்த இலைதான் சொன்னால் தேடிக்கிட்டு இருப்பாங்க, கிடைக்கலன்னா பூஜையை விட்டுவிடுவாங்க. அப்படிதான் ஏதோ ஒன்று. அது எதுக்கு சொல்லி சொன்னால், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு யாராவது நம்முடைய அன்புக்குரியவங்க வந்தாங்கன்னா, எதுவும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் என்ன இருக்கோ அதை கொடுத்து நம்ம சந்தோஷப்படும். அது அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம். அது ஏதோ ஒன்று கொடுக்கணும். எது இருக்கோ அதை கொடுப்போம். அதான உண்மை. ஆகினால இறைவன் மீது அந்த அன்பு இருக்கும்போது அதை கொடுக்கறது மூலமாக நம்மளோட மனதில் ஒரு நிறைவு, அமைதி. எதுவுமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லியில்லை. குச்சேலன், கிருஷ்ணர் எல்லாம் ஒன்றா படித்தவங்க குருகுலத்தில். அப்புறம் வாழ்க்கை முறையில் ஏதோ மாற்றம்,
இருவேறு திசையில் வாழ்ந்தாங்க. கடைசியில் அவருக்கு இருந்த சூழ்நிலையில் கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு வரார் மனைவி சொல்லி. ஆமாம், வந்தபொழுது அம்மா கொடுத்து அனுப்புகிறாங்க வீட்டில். அவர் சும்மா போய் பார்க்கக்கூடாது, அவள் செய்து கொடுத்து அனுப்பினாங்களாம், கதையில் இருந்து. அதை எடுத்து பையில் போட்டுக்கிட்டு வரார். நீண்ட தூரம் நடந்து வரார். அந்த நடந்து வரும்பொழுது அந்த அவள் எப்படி இருக்குன்னா வேர்வையெல்லாம் ஊறி அது ஒரு வழியாக இருக்கும். ஆனால் பகவானை நமஸ்காரம் பண்ணும்பொழுது சொல்லும் பொழுது ஓடி வந்து 2 பேரும் அணைத்து கொள்கின்றார்கள். அப்போ எனக்காக ஏதோ கொண்டு வந்திருப்பிய கூட இந்த அவளை எடுத்து கொடுக்குறாரு. அப்படி சாப்பிட்டார் சொல்லுவாங்க. அது அன்பின் இருக்குது. ஏதோ ஒன்று கொடுக்கணும். இந்த குழந்தை இருக்கிற இடத்துல, கர்ப்பவதியாக இருக்கிறவங்க இடத்துல, பெரியவங்களை பார்க்குற இடத்துல அவங்கள சும்மா போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பழக்கத்தில் இருக்குது. மகாத்மாக்கள் பெரியவங்களை பார்க்க போகிறேன், ஏதோ ஒன்று கொண்டு போகணும், கொடுக்கணும் அப்படின்னு குடும்பத்திலே இருக்க, வழக்கத்திலே இருக்குது. ஆக எதுக்கு பார்த்து சொன்ன பச்சிலை நாவழுத்தும் சொல்மலரும் நாள் உதிக்கும் பொன்மலரும் தேவை உனக்கு என்ன வேண்டும். எச்சில் என்று பூவை இகழ்ந்தோருக்கு உன்னை போற்ற பச்சிலையும் கிள்ளப்படுமோ பராபரம். அது வேறு ஒரு கோணத்தில் சொல்கிறார். ஆக பச்சிலையிட்டு பரகதி பெற்றனர். அப்படி இருக்கு. ஒரு கரத்து நீராலும் மலராலும் நெஞ்சுருகி பண்ணலாமே அப்படி ஒரு புலவர் பேசுகின்றார். அதெல்லாம் இந்த பாடல் நிறையவே சொல்லியிருக்கா. சென்ற வாரம் சொன்னதில் ஒரு முழுமை இல்லைன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆகினா இந்த வார்த்தையில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அன்பற்ற நான் இனி ஏது செய்கிறேன். தொண்டர் எண்ணமெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நல்லா உன்னை சொல்லால் துதித்தும் அப்படி அந்த வார்த்தை தமிழில். ஆமாம், துதித்தும். எனக்கு அன்பே இல்லை, அப்படி இருக்கிற நான் இனி என்ன பண்ணுவேன்னு சொல்கிறார். கடைசியாக கொல்லாவிரதம் நேர் நின்ற முக்கட்குருமணி. கொல்லாவிரதம் ஒன்று கொண்டாரை நல்லார் அது அல்லாதார் யாரோ அறியேன் பராபரம்னு சொல்கிறார். கொல்லாவிரதம் கொண்டவங்க தான் நல்லவங்க, மற்றவங்களையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கெட்டவங்க சொல்லலை பாருங்கள், பாசிட்டிவாக சொல்கிறார். இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு சொன்னார். பணம் இருக்கும்போது காய் யாருன்னா விரும்புவாங்களா, அது போல் இனிய வார்த்தைகளே சொல்லுன்னு சொல்கிறார். சத்தியம் புரியாது ஹிதம் புரியாது. நான் சத்தியத்தை தான் சொல்கிறேன், கடுமையான வார்த்தையில் சொல்லாது, இதமாக சொல்லுன்னு சொல்கிறார். அப்படி சொல்லலைன்னா அந்த சத்தியத்துக்குரிய என்ன அந்த வார்த்தையில் சொல்ல விரும்புகிறோமோ அது பிரயோஜனமே இல்லாத போய்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்படி தான் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு போயிடுவாங்க. ஹிதமாக சொல்லு, பதமாக சொல்லு, சொல்வன்மையில் ரொம்ப அழகாக சொல்கிறார். கேட்டார் பிணிக்கும் தகையவார் கேளார வேட்ப மொழிவதான் சொல்லுக சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லல் வல்லன் சோர்விலன் அவனை இகழ்வெள்ளல் யாருக்கும் அறிது. ரொம்ப அழகாக சொல்வன்மையில் திருக்குறள் நிறைய சொல்கிறார், 10 குறளில். அதெல்லாம் நாம் எங்கே படிக்கிறோம்? படித்தா தானே இந்த வார்த்தைகள் மனசில் போய் அப்படி பழகிறதுக்கு முயற்சி பண்ணணும். கடினமான சொல் எப்பவுமே சொல்லாதுன்னு சொல்கிறார். ராமரை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப இனிமையாக பேசுவாராம். கடினமான சொற்களே அவர் வாயிலிருந்து வராதான். பொறுமையாக பேசுவாராம், அவசரப்பட்டு பேச மாட்டாராம். ராமரை சொல்லும்போது சொல்கிறார், இனியே சொல்லுடைய ரொம்ப அமைதியாக பேசுவாராம். தேவைன்னா சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் அவரும் அப்படி தானே. நிறைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தாத, தேவையான வார்த்தையை உபயோகப்படுத்தி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணுன்றாங்க. அது சில பேருக்கு தான் முடியுது. நம்ம பிரைம் மினிஸ்டர் ரொம்ப அழகாகவே இருக்குது. ஹிந்தி தெரியாது நம்ம பெரிய குறை தான் நமக்கு. ஆமாம், அழகாக கம்யூனிகேட் பண்ணுறார் விஷயங்கள். ஒரு பெரியவர் சொன்னார், ஹிந்தி மட்டும் தமிழ்நாட்டுக்காரங்க தெரிஞ்சுன்னா இந்நேரம் மோடி தான் தமிழ்நாட்டினுடைய ஹீரோன்னார். அப்படி ஒரு லாங்குவேஜ், அப்படி ஒரு மொழி பிரயோகம் அது வாஜ்பாய்க்கு இருந்தது. அவர் இயற்கையிலே அவர் கவிஞர் இல்லையா, அதனால் அதுக்குள்ள மொழியும் மக்களை கவரக்கூடியது தான். தமிழ்நாடும் பேச்சில் தானே ஒரு வழி பண்ணாங்க. மொழி ரொம்ப முக்கியம், கம்யூனிகேஷன் வேணும் நமக்கு. அடுத்து எங்கே போட்டோம்? கொல்லாமை எத்தனை குணக்கேட்டு நீக்கும் அக்குணம் ஒன்றிலேன் பாட் கல்லாமை எத்தனை விருதா கோஷ்டியில் செல்வது எத்தனை முயற்சி சிந்தை எத்தனை அப்படிலாம் தாய்மனரும் ஒரு இடத்துல பேசுகிறார். கொல்லாமை சொன்னால் நேர் அர்த்தம் உயிரினங்களை கொல்லாது இருப்பது, அதுதான் நேர் அர்த்தம். அதனால தான் பாருங்கோ, நாவுக்கரசர் சுவாமிகள் சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்துக்கு வரும்பொழுது சேக்கிழார் அழகாக சொல்கிறார், கொல்லாமை மறைந்துரையும் அமணர் சமயம் குறுகின்றார். நான் கொள்ளலை ஆனால் சாப்பிடுவேன், அப்படி ஒரு கருத்துடையவங்க அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்கிறார். கொல்லாமை மறைந்து உரையும் அமணர்னா சமணர்கள் உடை அணிய மாட்டாங்க, பிறந்த மேனியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதில் அமணர் சமயம் சொன்னார். அமனை கட்டு அந்த வார்த்தையில தான் வந்தது. அப்படிலாம் பார்க்கவும் மனதில் எந்த விதமான விகாரமும் இல்லாது இருக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கும் பார்ப்பவர்கள் அந்த அளவு மனது வளரணும். முடியுமான்றது கேள்விக்குறி தான், வரணும்னு சொல்கிறார். இல்லை, மனதினுடைய ஒரு விதமான உயர்ந்த ஒரு பக்குவ நிலை. ஆக கொல்லாமை கடைபிடித்தால் அறம்பிறை செய்யாமை நன்றுன்றார். திருக்குறளை தான் சொல்கிறார், அதிகாரமே வச்சிருக்கிறார். அடுத்து இறைவன் செம்மேனிய உடையவன், பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசித்து சொன்னார்.
ஆக செம்மணி மாலை அப்படி சொல்லி செம்மணி மலை சொல்கிறார். முக்கட் குருமணியை சொல்கிறார். எல்லாம் அந்த வார்த்தையில் இருக்குது. அன்பற்ற நான் இனி ஏது செய்கேன் கொல்லாவரதர் நேர் நின்ற முக்கட் குருமணியே. முக்கட் குருமணியே பொன்னார் மேனியன். இந்த அர்த்தத்தெல்லாம் இதில் இருக்குது என்பதற்காக இந்த பாடலை மறுபடியும் நாம் பார்த்தோம். அடுத்து 23வது பாடல். முன்னிலை சுட்டு ஒளி நெஞ்சே நின் போதம் முளைக்கில் ஐயோ பின்னிலை ஜன்மம் பிறக்கும் கண்டாய் இந்த பேய்த்தனம் ஏன் தன்னிலையே நில்லு தானே தனி சச்சிதானந்தமாம் நன்னிலை வாய்க்கும் என் சித்தியும் காணும் நமது அல்லவே முன்னிலை சுட்டு ஒளி நெஞ்சேனின் போதம் முளைக்கில் ஐயோ பின்னிலை ஜென்மம் பிறக்கும் கண்டா இந்த பேய்த்தனம் ஏன் தன்னிலையே நில்லு தானே தனி சச்சிதானந்தமாம் நன்னிலை வாய்க்கும் என் சித்தியும் காணும் நமது அல்லவே நீ உன் நிலை என்னவோ அதிலேயே நிலை நின்றால் சித்திகள் கூட கைகூடும் சொல்கிறார். அஷ்டமா சித்திகளாக ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம். நீ என்னவா இருக்கிறியோ அந்த அறிவிலேயே நிலை பெற்று நின்றால் அதெல்லாம் தானே வரும்னு சொல்கிறார். நீ முயற்சி செய்ய வேண்டாம்னு சொல்கிறார். ஒரு வகையில் சித்திகள் எல்லாம் கூட நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நாம் அந்த நிலை நிற்பதற்கு தடைகள் தான். அனிமா மகிமா கரிமா ஈசத்துவம் வசித்துவம் பிராத்தி பரக்காமின்னு சொல்லக்கூடிய 8 விதமான சித்திகள். அதை அடையப்பட்டவர்கள் சித்தர்கள் சொல்கிறோம். சித்தி அடைந்தார்னா முழுமை பெற்று விட்டார், நிறைவு பெற்று விட்டார் சொல்லுவோம். அடுத்து மந்திரங்களை சொல்லி மந்திரங்களை நாம் முழுமை பெற்று விட்டால் அதில் கூட மந்திர சித்தி அடைந்தார் சொல்லிடுவோம். இந்த சித்தி என்ற வார்த்தை பல இடத்துல பல அர்த்தத்தில் பயன்படுத்துகின்றோம். ஆமாம், சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் இல்லையா, சித்தமெல்லாம் என் சிவமயமே, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சொல்கிறாப்போல நம்முடைய எண்ணத்தை முழுமையாக இறைவன் பாலே வைத்து விட்டால் அதுவும் கூட ஒரு விதமான சித்தம் அப்படி சொல்லி அது சித்தி. சித்தி என்றால் அடைதல் சொல்லி ஒரு அர்த்தம், அதுதான் அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறார், முன்னிலை சுட்டு ஒளி நெஞ்சே. நான் என்கின்ற தனித்தன்மை அதை பலமாக தடித்து நிற்கின்றதான். நம்ம எல்லோருக்கும் நான் என்கின்ற அந்த தனித்தன்மை இருந்து கொண்டு நான் தனி நான் வேறு என்கின்ற அந்த தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி நிறைய இருக்குது. நான் அந்த மொத்தம் டோட்டல் என்ற அறிவு நம்ம இடத்துல இருப்பதில்லை. படிக்கும்போது ஏதோ டோட்டல் சொல்கிறோமே தவிர அந்த டோட்டல் சொல்லும்போது நான் தனியாக நினச்சின்னா டோட்டல்ன்றேன், மொத்தம் சொல்கிறேன். நான் இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சம் நான் அந்த விஸ்வம் அல்லது பிரம்மமே அப்படி சொல்லி நமக்கு அறிவு இருக்கா, இருந்தாலும் அதை நிற்கிறோமா? ஆக முன்னே ஒன்று இருக்குது, அப்போ என்னை பிரித்து கொண்டு முன்னே வேறு ஏதோ இருக்குது எனக்கு அந்நியமா, இந்த துவைத புத்தி அதை நீ ஒழின்னு சொல்கிறார். முன்னிலை சுட்டு ஒளி நெஞ்சே. பிறந்தது முதல் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பிறந்தது முதல் அப்பா அம்மாவும் அந்த எண்ணத்தை தான் ஊட்டுக்கின்றார், தாத்தா பாட்டி அதை தான் கொடுக்குறாங்க, அதுதான் இருக்கும், வேறு வழி இல்லை. உலக விவகாரமே துவைதத்தில் தான் நடக்கும். ஆமாம், டுவெல்ஷிப் சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் அதை ஒழின்னு சொல்கிறார். நான் என்கின்ற தனி போதம் பலமாக தடித்து நிற்றலினாலும் தனித்தன்மை நான் என்பது தனியாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னை தனியானவன் இந்த குடும்பத்தில் கூட நிறைய பேர் அவங்கள மட்டும் நினச்சிக்குவாங்க, மொத்த குடும்பம் என்னுடையது அது நினைப்பு வரதில்லை. குடும்பத்திலே சில பேர் இருப்பாங்க அப்படி. ஏங்க அப்படி பிரித்து பேசுங்க, மொத்தமாக நினைங்க, நாமன்னு சொல்லுங்க, நான் சொல்லாதீங்கன்னா வர்றதில்லை, அங்கேயே வர்றதில்லை, அப்புறம் எங்கே வருது? தத்துவத்தில் எங்கே வரப்போகிறோம்? என்ன இருந்தாலும் அந்த நான் மொத்தம் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். பெரியவங்களாம் சொல்லுவாங்க நாம் சொல்லணும். உங்களை ஏன் தனியாக பிரித்து பேசுகிறீங்க, நாம் எல்லாரும் சொல்லுங்கள், நாமும் சொல்லுங்கள்.
இங்கே நான் என்கின்ற தற்போதம் தனித்தன்மை அது பலமாக தடித்து நிற்கிறதா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், பலமாக இருக்குன்னு சொல்கிறார். அதனால் என்ன ஆகின்றது, பகிர்முகமாக நம்முடைய எண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த முன்னிலையை கண்டு அதனிடத்தில் இச்சை வைத்தால் என்ன ஆகுமா, பிறப்பு உண்டாகும் சொல்கிறார். அதுதான் இங்கே விசேஷம். முன்னிலை சுட்டு ஒளி நெஞ்சே நின் போதம் முளைக்கலோ, நீ என்கின்ற தற்போதம் உன் மனதில் தனித்தன்மை இருந்து கொண்டிருந்தால் ஐயோ பின்னிலை ஜென்மம் பிறக்கும் சொல்கிறார். இந்த பிறவி வரும்னு சொல்கிறார். அந்த எண்ணமே நமக்கு பிறவி வரும்னு சொல்கிறார். நான் எனும் மகந்த எவர்க்கும் நலிந்தவுடன் ஜகமாயை நானாவாய் தான் வளருமித்தால் தொடரும் துன்ப சாகரத்தின் பெருமை எவர் சாற்ற வல்லார். ஊன் என்றும் உடல் என்றும் கரணம் என்றும் உள் என்றும் புறம் என்றும் ஒழியான் என்ற ஆய்மொழி இதெல்லாம் ஒழியணும்னு சொல்கிறார். இந்த உடல், இந்த உலகம், நான் இதெல்லாம் ஒழியணும்னு சொல்கிறார். இதனால் துன்பம்தான் சொல்கிறார். எல்லாம் நிதித்தியாசனத்துக்கான வார்த்தைகள், விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறோம். அந்த உடலில் தான் இருக்கிறோம். அது தனியாக தான் நம்ம நினைப்போம், தப்பு இல்லை. ஆனால் இதையே மீறி நான் இந்த மொத்தமாகும், நான் அந்த பூரணத்தில் ஒருவன், பூரணத்தில் ஒருவன் கூட நான் தான் பூரணம், முடிஞ்சு போச்சு. அந்த எண்ணம் மனதில் அப்படியே இது சிந்தனம் தான். நான் இந்த உடல், மனம், புத்தி, உலகம், மற்றது, அது இது இதையெல்லாம் கடந்து நான் மொத்தம் முழுமையானவன், நிறைவானவன், டோட்டல். அதில் இந்த அர்த்தத்தெல்லாம் குறிக்கிறது தான் பூரணம். அம்பாளுக்கு ஒரு பேர் பூரணி, புராதனி, சுமங்கலை, திரியம்பகி, எழில் புங்கவி, விலங்கு சிவசங்கரி, சகஸ்ரதல புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணின்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்வதவர்தினி, மலைவளர் காதலி, அழகாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். அந்த அம்பாளை பற்றி தாய்மனரே பாடியிருக்கார். பூரணன், பூரணி, அந்த தனித்தன்மை போக வேண்டும் சொல்கிறார். அப்படி வந்தால் பின்னிலே ஜென்மம் பிறக்கும். அதனால் உனக்கு பிறகு வரும். கர்மயோகம் அதுதானே. நான் செய்யவில்லை, ஆனால் ஏதோ செயல் நடக்கின்றது, செய்வது உடல் மனம்தான் என்ற எண்ணத்தோடு செய்வதற்கு பெயர் தான் கர்மயோகம். அப்படி செய்தால் அந்த செயலினுடைய விளைவாகிய பாப புண்ணியங்கள் உனக்கு வராது. இதுதான் அந்த சாரமே கர்மயோகத்தில். சாரமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நாம தான் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் செய்கின்றேன் எண்ணம் இல்லாமல் செயல்களை உனக்கு கடமையாக நீ செய்து கொண்டே இரு. அங்கே என்ன நினைத்துக்கொள். அப்படி நினைக்கும்போது அவனுடைய இன்பத்துவமும் அவனை பந்தப்படுத்துவதில்லை. கர்மயோகத்திலும் சொல்கிறார், ஞான கர்ம சன்னியாசி யோகத்திலும் சொல்கிறார், சன்னியாசி யோகத்திலையும் சொல்கிறார். நிறைய இடத்துல இந்த கருத்துக்களை சொல்லிகிட்டே போவார், மறுபடியும் ஞாபகப்படுத்துவார். காரணம், எப்படி செயல் செய்யும்பொழுது நமக்கு அந்த எண்ணம் வந்துடுது. வரத்தான் வரும், வராமல் செய்ய முடியாது. ஆனால் நீ அந்த எண்ணத்திலிருந்து விலகி செயல்கள் எல்லாம் நடக்கின்றது. அதை நான் ஒரு நாளும் செய்பவன் இல்லை. அங்கே நான் என்ற வார்த்தைக்கு என்ன, ஆத்துமா. ஆத்துமா அகர்த்தா ஆகினாலே செயல் எதை செய்யாததனால் அந்த பலனையும் அவன் அனுபவிப்பதில்லை, அபோக்தா. ஆகவே இந்த கர்ம பலன் உன்னை பந்தப்படுத்தாது, உனக்கு அதனால் பிறவி இல்லை. எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்பு காசை பண்ணி சொல்கிறார். தாய்மன்னர் தான் சொல்கிறார். எண்ணம் சும்மா இருக்கிறதில்ல, செயல்படுத்தும். செயலுடைய விளைவு என்ன, பாப புண்ணியம். பாப புண்ணியத்தின் விளைவு சுகதுக்கம், அதற்கு பிறவி. இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு சில வார்த்தைகள், வரிகள்லாம் ரொம்ப உட்கார்ந்து சாஸ்திர அறிவோடு இந்த வார்த்தைகளை பார்த்தா ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. அப்படி தான் படித்தா தான் தெரியுது. சும்மா ஏதோ பாட்டு படிச்சுக்கிட்டு போயிடுறோன்றது வேறு. அதனுள்ள தத்துவ விஷயங்களை, சாஸ்திர கருத்துக்களை ரொம்ப அழகாக ஆழமாக தான் வச்சுருக்கார். பின்னிலை ஜென்மம் பிறக்குன்னு சொல்கிறார். கர்ம பந்தத்தினால் ஜென்ம பந்தம் கற்பித்தது உன்னது அருளே. ஆமாம், பிறப்பு அதுக்கு தான் வருது. கண்டாய், தெரிஞ்சுக்கோ. இந்த பேய்த்தன்மை ஏன்னு கேட்குறா. இப்படி பேயாக இருக்கிற இந்த தன்மை உனக்கு ஏன்னு கேட்குறா. தீயா வேலை செய்யணும், வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அதை பேய்த்தன்மைன்னு சொல்கிறார். ஒரு ஸ்டேஜில் நீ தான் செய்கிற, நீ தான் பலன் அனுபவிக்கணும், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் இதை நான் செய்யவில்லைன்னா ஏமாத்துகிறது இல்லை. ஆத்மாவாகி நான் இதை செய்யவில்லை, இது இந்த பிறவி இந்த உடலில் வந்துவிட்ட காரணத்தினால் இவைகளை தீர்ப்பதற்காக மனம், புத்தி இவைகள் செய்கின்றது. இவைகள் எதையும் நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு. அப்படின்னா என்ன,
நான் ஆத்மா என்ற அறிவோடு நீ செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருன்னு சொல்கிறார். அப்படி செய்தால் அதனுடைய விளைவுகள் உன்னை பாதிப்பதில்லை. அப்படி செய்தால் தான் பாதிக்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பேய்த்தன்மை ஏன்னு கேட்குறார். இதுவரை செய்தது பரவாயில்ல, இனியும் அப்படி செய்யாது. அதாவது பெரியவங்க பொதுவாக சொல்ல எதை செய்யலாம் கிருஷ்ணா அர்ப்பணம், கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்கின்றார். அந்த அர்ப்பணிப்பு புத்தி அதுதானே கர்மயோகத்தினுடைய சாரமே அதுதானே. செயலிலும் செயலின் விளைவிலும் மனதில் இருக்க வேண்டிய பாவனைக்கு பெயர் தான் கர்மயோகம். செயலில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, இது என்னுடைய கடமை. விளைவில் செய்த செயலுடைய விளைவில் ஈஸ்வர பிரசாதம். செயல் செய்த பிறகு பலன் வரும். இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து விடும் பொழுது பலன் வரும்பொழுது ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள். என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள், முணுமுணுப்பின்றி. இதுக்கு தான் கர்மயோகம். உனக்கிட்டது உனக்கு வந்த கடமை தான், உன் பிராரப்தம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பகவான் சொல்கிறார், எனக்கு அர்ப்பணம் செய்து என்னை நினச்சிக்கோன்றார். எவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ அழகாக சொல். ஏன் பொறுப்புன்றார். நாம தான் அது எப்படி அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துருது. அவர் தெரியுமோ தெரியாதோ நம்ம பையனை போல நினச்சிக்கோ. நாம் ஒருவேளை நம்ம பையன் நம்மளோட இன்னும் நல்லா கூட செய்யலாம், நாம் நினச்சிக்கிறோம் நான் தான் ரொம்ப நல்லா அப்படி சொல்லி. சில நேரம் வேறு மாதிரி பிள்ளைங்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனாலும் கூட நம்மளோட நல்லாவே சிந்திக்கிறாங்க, செயல்படுறாங்க. விட்டு விடணும். திடீர்னு இந்த கூடு விட்டு ஆவிதான் போய் நிற்பின்றாங்களே, என்ன பண்ணுவோம், என்ன ஆகும்? எதுக்கு நம்ம அப்படி நினச்சிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? இருக்கும்போது செய்வாங்கப்பா. இல்லைனாலும் அவன் அதாவது பிராரப்தம் இருக்குது, கர்மா இருக்குது. ஸோ எப்படி சாமி அப்படியே விட்டுடுறதுன்னா வேறு வழி என்ன? யோசிங்க, அமைதியாக உட்காந்து. அப்படி விட முடியாதுன்னு அவஸ்தைப்படுங்க, அவ்வளோதான். என்ன ஆகும் இல்லையா? ஒன்றே ஆகாது, இன்னும் சிறப்பாக கூட இருக்கும். ஆமாம், நாம தான் அப்படி நினச்சிக்கிறோம். அது தப்பான அபிப்பிராயம். நான் போயிட்டா என்ன ஆகுது, இதெல்லாம் என்ன ஆகும்? ஒன்றே ஆகாது. நாம் மட்டும்தான் இருக்க மாட்டோம், அவ்வளோதான். சூரியன் உதிக்காதா, சந்திரன் உதிக்காதா, மரம் வளராதா, மழை பெய்யாதா, வெயில் காயாதா, தானியம் விளையாதா, என்ன பண்ணோம்? எல்லாம் அது வேலையை வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு மாலை வாங்கிவிட்டு அது பாட்டு போயிட்டுருக்கோம், அவ்வளோதான், மறந்துடும். சூரியன் காட்டிட்டு கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி ஐயோ அவ்வளோதான், நினைப்பொழிந்தார்கள். ஏதோ அம்மா இருந்தால் கொஞ்சம் நேரம் அழும், மனைவி இருந்தால் எதுவும் நினைக்கும். அப்புறமா என்னென்ன மற்றெல்லாம் அப்பா போனாரா, சரி அடுத்த வேலையை பார்ப்போம் வாப்பா, அதே நினச்சி அழுது என்னப்பா, அவ்வளோதான். இது நமக்கு தெரியறதே இல்லை. தெரியாத நாம தான் எல்லாத்தையும் தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கிறதா பெரிய ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இருக்கும்பொழுதே விட்டு இருக்கக்கூடிய மனநிலை நமக்கு வரணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், மற்ற விவகாரங்களாக இருக்கட்டும், இருக்கிறேன் செய்கிறேன், அவ்வளோதான். அந்த நினைப்போடு செய்தோம்னா நாம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாம், செயல்களும் சிறப்பாக இருக்கும். அதன் விளைவுகள் நம்மளை வந்து தாக்காது. நான் செய்கிறேன்னா அந்த விளைவு ஒன்றை தான் வந்து பாதிக்கும். பகவான் அழகாக க்ளீனாக சொல்லி கொடுக்குறாரு. நீ ஆத்மா என்று புரிந்து கொண்டு உன்னோட மனம் புத்தி தான் செயல்களை செய்கின்றது. இந்த எண்ணத்தோடு எனக்கு அர்ப்பணம் பண்ணி விட்டு செய்யின்னு சொல்லி அழகாக தான் வந்து முன்னே நின்றுக்கிறார். கையை கொடுக்குறாரு. நாம தான் அவர் கையை பிடிக்கிறதுக்கு பயப்படுறோம், தயங்குறோம். சில நேரத்தை கையை மேலே பிடிச்சி விடுறதுக்குன்னா அவங்களை இழுத்து கூட நம்ம கூட போட்டுக்குவோம். இல்லை விட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது வேறு நினைப்போம், பயப்படுவோம். தைரியமாக வேறு வழி என்ன இருக்குது? இந்த பேய்த்தனம் ஏன்னு கேட்குறது, இது பேய்த்தனம்னு சொல்கிறார். அதை என்ன பண்ண தெரியுங்களா? இருக்கும் பொழுது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் சொல்லி வச்சுட்டு, ஏதோ முடிஞ்ச எழுதியும் வச்சுட்டு, எல்லாம் எனக்கு பிற்பாடுன்னு ஒரு புள்ளியும் வச்சுக்கிட்டு அழகாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போகணும். இருக்கும்போதே கொடுத்துடாதீங்க, அவ்வளோதான், என்னென்னு அனுப்பி விட்ருவாங்க, வெளியே போயிட்டு வாங்க, அதுவும் இருக்குது. ஆமாம், அதுக்கு ஒன்றுனா ஒரு புள்ளி வச்சுக்குங்க, தப்பு இல்லை. அதையும் அவங்ககிட்ட சொல்லாதீங்க. இல்லைன்னா இந்த கிழமை எப்போ மண்டையை போன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன் எப்போ ஒழிவான், தென்னை எப்போ காலியாகும். கொஞ்சம் அப்படியே ஒரு இதுவாக வாழ்ந்துட்டால் நம்ம மனதில் இருக்க வேண்டிய பாவனைகள் இதெல்லாம் சாஸ்திரம் அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்படி பண்ணிட்டோம்னா பின்னால் நம்மளுடைய மறைவுக்கு பிற்பாடு பிள்ளைங்க 2-3 இருந்தால் அடிச்சிக்காதுங்க. ஒரே பிள்ளையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, 2-3 இருந்தால் அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கும். செத்தும் கொடுத்தா சீதக்காது, இன்னும் செத்தும் கெடுத்தான்னு ஆகிடும். நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அது எப்படி எனக்கு அமைதியாக இருக்குது, நான் போனவன் நல்லா இன்னும் மல்லு கட்டி அடிச்சுக்கிட்டேன், தெளிவாக இருக்கு. நான் வாழ்க்கை என்ன மிஞ்சி போக போகிறது, என்ன போனால் உயிர் தான் போக போகிறது. அது யார் பிடிச்சி வைக்க முடியும்? யாரா பிடிச்சி வைக்க முடியுமா? என்ன எடுத்து ஒரு பாட்டில் அடைச்சி வைக்க முடியுமா? சரி, அடைச்சி வச்சு நாம் என்ன ஆகும்? இந்த பேய்த்தனம் ஏன்ற பேய்த்தனம்னு சொல்கிறார். அதுக்காக சொல்ல வந்தது பேய்த்தனம்னு சொல்கிறார். ஆகவே என்ன பண்ண, தன்னிலையே நில்லு, நீ நீயாக மட்டுமே இருன்றார். நீ ஆத்மா என்ற அறிவிலேயே சற்றும் அசையாதிருந்து கொள், அறிவாகி நெஞ்சே. அழகாக சொல்கிறார். உற்ற உணர்வதுவாய், ஆமாம், உன்னை 3 உலகம் கண்டதெல்லாம் தள்ளுன்னு சொல்கிறார். அந்த அறிவிலே நில்லுன்னு, தன்னிலையே நில்லு. அழகான வார்த்தை இதெல்லாம். நீ என்னவோ அதிலேயே இரு. குரு சொன்னார் என்ன, நீ என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா சொல்லிட்டார். எதுவோ அதுதான் நீன்னு சொல்லிட்டார்.
அதுவென்றுண்ணும் அதுவும் மரண் நின்ற முதிய ஞானிகள் மோன பொருள் அது எதுவென்றெண்ணி இறைஞ்சிவன் ஏழையன் மதிக்குள் நின்றின்பம் வாரி வழங்குமே. நான் அதுவாயிருக்கணி செய்சித்திரம் மிக நின்றுக்கான்னு சொல்கிறார். நீ குறைவிலா நிறைவுன்னு சொல்லிட்டார். நம்மளை தான் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டார். அப்புறம் சொல்லி கொடுக்குறதுல என்ன இருக்குது? ஆகினா தன்னிலையே நில்லு. ரொம்ப அழகான வார்த்தை. இந்த வார்த்தை மனசில் பதிச்சுக்கணும். நீ என்னவோ அதிலேயே இருக்க பழகுன்றார். வேற எங்கேயும் அங்கே இங்கெல்லாம் அலையாது, அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கொண்டு மிரளாதுன்னு இந்த குதிரைக்கு போட்டிருக்காங்க பாருங்க. அது போல் நீ மிரண்டு போகாதேன்றார். நீ இந்த ஆத்மான்னு இருன்றார். இது கற்பனை இல்லை, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. சாஸ்திரம் அழகாக தெளிவாக நம்முடைய குருநாதர்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. அது நிற்க முடியல, அதுதான் கஷ்டமே. நமக்கு இருக்க கஷ்டமே என்ன சொல்லி கொடுத்தாலும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றாங்க. அது நிற்க முடியலது தான் கஷ்டம். நிற்க முடியாது என்னென்ன இது பொண்ணு பாருங்கள். ஆத்மாவில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆத்மாவில் கூடுறதோ குறையிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆத்மாவில் செய்கிறது ஒரு விஷயமும் இல்லை. அது அதுவாக எப்பவுமே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிற மனசில் தான் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. ஆத்மாவில் புரிகிறது ஒன்றும் இல்லை, செய்கிறது ஒன்றும் இல்லை. அது நித்திய முக்த ஸ்வரூபம். ஆத்மாவில் செய்கிறதுக்கு விவகாரமே இல்லை. அது நானாக இருக்கிறேன்னு புரிதலில் நிற்கிறதில்ல. மனசில் தான் தகராறு, புத்தியில் தான் தகராறு, விவகாரத்தில் தான் பிரச்சனையே. அதில் ஒரு கிளாரிட்டி தெளிவு வரணும். அதுதான் அதுக்கு விவேக வைராகியத்தை வளர்த்துக்கணும். மனசில் தான் பிரச்சனையே. ஆத்மாவில் ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொன்று, ஆத்மாவில் செய்கிறது ஒன்றும் இல்லை. கூடுறது குறையிறது அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஆத்மா அதுவாக அது அப்படியே இருக்குது. அது நனையில, அது உளரலை, அதை வெட்டலை, அது ஒன்றும் பண்ணல, அதுக்கு நோய் இல்லை, அதுக்கு நொடி இல்லை, அதுக்கு வயசு இல்லை, அது பிறக்கலை இறக்கலை. என்ன சுவாமி சொல்கிறீங்கன்னா, ஆமாம், பிறப்பிறப்பெல்லாம் இந்த உடலுக்கு தான், ஜீவனுக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை. நான் யார்? ஜீவன் சொல்லிடக்கூடாது. இவ்வளோ நாள் வகுப்பு கேட்டு ஆத்மா அந்த தன்னிலையே நில்லுன்னு சொல்கிறார். அந்த வார்த்தை பாருங்கள், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். தன்னிலையே நில்லு, ஏவக்காரம் போட்டு விடுறார். அதில் தான் நீ நிற்கணும், அதில் மட்டும்தான் நிற்கணும். ஒன்லி அதிலேயே நில்லு. அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். அதிலேயே இரு. அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது. அதை இசைவித்த பிற்பாடு அதுவாகவே நீ உன்னை புரிந்து கொண்டால் அதிலேயே நில்லு. அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். எதுவானால் எதுவாவர் எதுவே சொல்லும். ஆத்மான்னு அர்த்தம், அவ்வளோதான். அது அங்கே சொல்கிறது கூட அதுக்கு நான் வாய் கிடையாது. சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்குறது குருநாதர் சொல்லி கொடுத்துட்டார். அதிக நேரம் இந்த ஆத்ம ஞானத்திலே அறிவிலேயே நிற்கிறது தான். ஆத்மாவில் நிற்கிறதும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது விகற்பம் இல்லாதது, விவகாரம் இல்லாதது, மாறாதது, மறையாதது, என்றும் உள்ளது, நித்தியமானது. அதுதான் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது, அதுவே தான் இருக்குது. அது தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் அதுவாக இருக்கிறேன். இந்த அறிவு, இந்த எண்ணம் தான் நம்ம மனசில் நிற்கணும். ஆத்மாவில் நிற்கிறது என்பதும் கிடையாது. எது ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அதில் நிற்கிறோம். ஒரு குச்சியை பிடிச்சிட்டு கோலை ஊனிக்கிட்டு நிற்கிறோம், அப்படிலாம் இல்லை. உட்காடுறோம், எந்திரிக்கிறோம்லாம் இல்லை. ஆத்மா படுக்காது, ஆத்மா எந்திரிக்காது, ஆத்மா தூங்காது. ஆத்மா தூங்குமா? அதுக்கு இந்திரியங்கள் உடல் மனசு இருந்தால் தானே தூங்குறதெல்லாம். எல்லாம் அந்த கோணத்தில் சிந்திக்கணும். கும்பகோணம் போல் சிந்திக்கோணம். தன்னிலையே நில்லுன்னு சொல்கிறார். அதிலேயே இரு. நல்ல வார்த்தை. தானே தனி சச்சிதானந்தமா. அது என்னவென்றால் தன்னிலையே நில். அந்த தன்னிலைக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். தனி சச்சிதானந்தமா. அது சத்து சித்து ஆனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அதுதான் சத்து, அதுதான் சித்து, அது ஆனந்தம் அனந்தம். அதுதான் என்றும் உள்ள உணர்வாக, நித்தியமாக, ஆனந்த வடிவமாக. அனந்தம் ஏவ ஆனந்தம். அனந்தம் சொல்லி சொன்னால் முழுமையானது, வரையறைக்குட்படாதது, பூரணம் சொல்லி அர்த்தம். அந்த பூரணம் ஆனந்த வடிவம், சச்சிதானந்தம். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. அந்த வார்த்தை தான் சச்சிதானந்தம். அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சச்சிதானந்தத்துக்குரிய அந்த வார்த்தை தான் தாய்மன்னர் சொல்கிறது முதல் பாடலில். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் சத்ஸ்வரூபமாய், எங்கும் பிரகாசமாய், சித்ஸ்வரூபமாய், உணர்வு ஸ்வரூபமாய். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. அறகுறை இல்லை. 90%, 98%, 99 முக்கால் இருக்க சதவீதம் அப்படிலாம் இல்லை. பூர்த்தியாகி, பூரணமாகி, முழுமையாகி, முழுமையாக இருப்பது. தாய்மொழி சொல்கிறது போல்
பூரண ஆனந்தமே போதும், பரிபூரண ஆனந்தம் சொல்லி சொல்லுவார். வார்த்தைகள் அழகாக போடுறார். குறையே இல்லாதது, குறைவிலா நிறைவாய் போதிலா நந்த வெள்ள துறை சொல்கிறார். அது என்னன்னு, அது நீ தான். ஆனால் நிறைய குறையெல்லாம் வருது சுவாமி, அதெல்லாம் மனசில் குறை, மனதில் தான். இந்த பிரகிருதி என்றும் குறை உடையது, அபூர்ணமானது தான். அந்த அபூர்ணமான பிரகிருதியிலிருந்து தோன்றிய உடல், மனம், பிரபஞ்சம், விவகாரம்லாம் என்றுமே குறை உடையது தான். ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது என்றால் என்றுமே நிறைவானது, பரிபூர்ணமானது, குறைவே இல்லாது. அதுவா நீ இருக்கும் பொழுது அந்த பூர்ணமானவன் என்பதை நீ உணர்ந்து கொள். ஆத்மாவில் குறை இல்லை, மனதில் குறை இருக்குது, உடலில் குறை இருக்குது, புத்தியில் குறை இருக்குது, விவகாரத்தில் குறை இருக்குது. குறைதான் இருக்கும், அது அதனுடைய இயல்பு ஸ்வரூபம். அக்னி இருக்குது, அக்னியுடைய ஸ்வரூபம் என்ன? உஷ்ணம். உஷ்ணம் இல்லைன்னா அது அக்னின்னு சொல்லுவோமா? அதுபோல் ஆத்மா என்றும் பூரணமானது. தண்ணியில் இருக்க சூடு இருக்க, அது தண்ணியோட ஸ்வரூபமா? அது அதில் வந்தேறியது, ஆகந்துகம். அதுபோல் ஆத்மா என்றும் பூரணமானது, அனாத்மா என்று அதன் ஸ்வரூபம் அபூர்ணம்தான். அதை புரிந்து கொண்டு நீ என்ன பூர்ணமான தைரியமாக சொல்லணும். ரொம்ப யோசிக்கிறாங்க, எப்படி சொல்லிட்டா எப்படி சொல்லிடுறது, சொல்லி வைப்போமே என்ன இப்போ சொல்கிறதுல என்ன, தைரியமாக சொல்லி வைப்போமே, அதான உண்மையும் கூட. அது சாஸ்திரம் துணை செய்யுது, குருநாதரம் துணையாக இருக்கார். நான் ஆத்மா, குறைவில்லாதவன், நிறைவானவன், ஆனந்த ஸ்வரூபம். யாருன்னா நம்மளை திட்டும் பொழுது கூட நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படி சொல்லி பாருங்க, அவருக்கே கோவம் ஒன்று கூடுதலாயிடும். நான் இவ்வளோ திட்டுறேன், எப்படி சொல்கிறேன்? பாட்டு நல்ல பாட்டு இது. தானே தனி சச்சிதானந்தமாம், நீ இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாம் சொல்கிறார். தன்னிலையே நில். அந்த தன்னிலை என்ன? தானாக இருக்கும் தன்மை, நானாக இருக்கும் தன்மை. அது சத்து, சித்து, ஆனந்தம். சத்து என்றால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மையில் அது சத்தாகவும், அதுவே சித்தாகும். நீங்கள் வேணும்னா கைவல்லி நாணயத்தை சச்சிதானந்த ஸ்வரூபத்தை விளக்குற பாடல்கள், வகுப்புகள், இந்த 2-3 இந்த வகுப்பில் ஏதோ ஒருத்தர் சொல்லியிருப்பான். சச்சிதானந்தத்தை பற்றி அழகாக விளக்குற ஒரு இடம் கைவல்லி நாணயத்தை போல் வேறு எங்கேயுமே விளக்கலை. அப்படி அழகாக சொல்லியிருக்கு. தாண்டவராய சுவாமி சொல்லியிருக்கார். சந்தேகம் தெளிதல் படலம்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், தத்துவ விளக்கப்படலும் சந்தேகம் தெளிதல் படலும் ஒரு இடத்துல இங்கே குறித்து சொல்லியிருக்கேன், அழகாக சொல்லியிருக்கார். நீ சச்சிதானந்தம். அப்படின்னா என்ன? அப்படி இருந்தால் என்ன? நன்னிலை வாய்க்கும். நன்னிலை வாய்க்குன்னா மோட்சம் உனக்கு என்ன? நீ மோட்ச ஸ்வரூபி தான். நீ மோட்சத்தை அடையணுன்றது கூட இல்லை. ஆத்மா நித்திய மோட்ச ஸ்வரூபம். ஆமாம், அது இனிதான் மோட்சத்தை அடையணுன்றதுலாம் இல்லை. அது மோட்சத்து தான். அது ஆத்மாவும் மோட்சம்னா ரெண்டும் ஒன்று தான். இப்போ உனக்கு ஆத்மான்னு சொன்ன பிற்பாடு தான் ஆத்மாவா? ஆத்மா சொல்லாத முன்னே நீ ஆத்மா இல்லையா? அப்படி கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆகவே அது நித்திய மோட்ச ஸ்வரூபந்தான். அது அதில் கூடல், குறைதல், குறைவு, நிறைவெல்லாம் இல்லை. அது நித்திய மோட்ச ஸ்வரூபம். அதை நான் புரிஞ்சுக்கணும். அந்த நித்திய மோட்ச ஸ்வரூப்பான ஆத்மாவாக நான் இருக்கேன். அப்படி இருந்தால் நன்னிலை வாய்க்கும் சொல்கிறேன். நன்னிலை என்றால் மோட்சம் உனக்கு கிடைக்கும். மோட்சம் கிடைக்கின்றதுலாம் ஒரு உபச்சாரத்தை சொல்கிறது தான். நீ தான் மோட்ச ஸ்வரூபம். அடையணுன்றதே இல்லை. இந்த அடையணுன்ற எண்ணெல்லாம் வேதாந்தத்தை, தத்துவத்தை படித்த இந்த வார்த்தையில் மனசில் போனப்போ அடையணும் என்பதே வரல. ஏற்கனவே என்னால் அடையப்பட்டதாகவே தான் அது இருக்குது. நானாக இருக்கிறேன் என்பது தெரியல, அதனால் அடையாதது போல் ஒரு குறைவு மனசில் இருக்குது. புரிஞ்ச விற்பாடு நான் அடையணுன்ற எண்ணமும் போய் நான் ஏற்கனவே ஆத்மாவாக தான் இருக்கேன். இருக்கிற ஆத்மாவை அடையணுமா? இருப்பதை அடையணுமா, அறியணுமா? அது இல்லாத இருந்தால் தான் தேடி போய் அடையணும். அது என்ன இடத்துல இருக்கிறது என்ன பண்ணணும்? அறியணும். நான் பீரோவில் எப்போ எதை வச்சுட்டேன், தேடிக்கிட்டு இருக்கேன், தெரியல. அப்புறம் தெரிஞ்ச பிற்பாடு என்ன? என் இடத்துல தான் இருந்தது, தெரியல, அதனால் இல்லைன்னு நினச்சேன். என் இடத்துல இல்லைன்னு நினச்சேன். இப்போ தெரிஞ்ச பிற்பாடு என் இடத்துல இருக்குது என்பது புரிந்தது. அவ்வளோதான். அது அடைஞ்சமா, அறிஞ்சமா? அறிதலினால் இல்லாததை போல நம்ம நினைத்த ஒன்று நம்மால் அடையப்பட்டது அப்படி சொல்லி ஒரு உபச்சாரத்தை சொல்லலாம். அங்கே அறிதல் தான் நடந்தது. இதெல்லாம் சாஸ்திரத்தை ரொம்ப டீப்பாக விளக்கம் சொல்கிற வார்த்தைகள் இது தான். சாத்தியம் சேத் கர்த்தவியம், சித்தம் சேத் ஞாத்தவியம். இது ஆச்சாரியர் ஆதிசங்கர் பாஷ்யத்தை சொல்கிற வார்த்தை இதெல்லாம். அது சாத்தியமாக உன்னால் அடையப்படணும்னா என்ன பண்ணணும்? அது தேடி அடையணும். நீயாகவே இருக்கும்போது, சித்தமாகவே இருக்கும்போது என்ன பண்ணணும்? அறியத்தான் வேண்டும்.
என்னை நான் அறிய ஒரு பட்ட காலம் யாதிருந்தேன் எது போயேன் என்னை நீங்கா. தாய்மன்னர் சொல்கிறார், என்னை நீங்காத ஒரு வஸ்துவா நீ இருக்கும் பொழுது என்னை நான் அறிவதற்கு எவ்வளோ பாடுபட்டப்பா சொல்கிறார். அந்த துக்கத்தை, வறுமை, அதாவது அந்த அவஸ்தையை சொல்கிறார். என்னை நான் அறிய ஒரு பட்ட காலம், எவ்வளோ சிரமப்பட்டேன். தேடினேன் திக்கணைத்தன் தண்டனிட்டேன் சிந்தனைந்து வாடினேன் என் மயக்கம் மாற்றாய் பராபரமே. தேடி தேடுவனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன். தேடுதல் மற்ற இடம் நிலை என்ற மௌனியே சித்தாந்த முக்தி முதல். தேடுதல் கூட என்னென்னா, தேடிய பொருள் எதுன்னா என்னையே தான் நான் தேடினேன், கடைசியில் என்ன அடைஞ்சேன்னா என்னை தான் நான் அடைஞ்சேன். அப்போ ட்ராவல் என்ன தெரியாத ஏதோ தேடினேன், அப்புறம் அந்த டெஸ்டினேஷன் நான் தான் சொல்லி என்ன பண்ணேன், ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அந்த ட்ராவல் பயன்பட்டது. நன்னிலை வாய்க்கும் என் சித்தியும் காணும். என் சித்தின்னா 8 விதமான சித்தி, அஷ்டமா சித்திகளும் எனக்கு கிடைக்கும்ன்றார். அது நமக்கு தேவையில்லாத அது கூட கிடைக்குன்னு சொல்கிறார். அடிமுடியும் நடுவுமற்ற பரவெளியை மேற்கொண்டால் அத்துவித ஆனந்த சித்தம் உண்டாம். உன் குடி முழுவதும் பிழைக்கும் ஒரு குறைவும் இல்லை, எடுத்த கோலமெல்லாம் நிறைவாகும் குறைவு அறவே. தாய்மன்னர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஆத்மாவை உன்னை நீ புரிந்து கொண்டால் உனக்கு ஒரு கஷ்டம், குடி முழுவதும் பிழைக்கும் ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்ல. அது என்ன ஆகிடுது, என்ன ஆகிடும், அது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு கேட்குறார். உன் குடி முழுவதும் பிழைக்கும் சொல்கிறார், ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்கிறார். உன்னுடைய வேலை இதை தேடி அந்த அறிவில் இருக்கிறது தான். அடிமுடியும் நடுவுமற்ற பரவெளி என்ன அந்த உண்மை தத்துவத்தை பிரம்மத்தை அறிந்தார் உனக்கு ஒரு குறைவும் இல்லை. அத்துவித ஆனந்த சித்தம் உண்டாம். அதுதான் இருக்குது, அதுவே தான் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது அப்படின்ற எண்ணம் கருத்து வந்துடும். உன் குடி முழுவதும் பிழைக்கும் ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்கிறார். தாய்மன்னர் சொல்கிறார், நீ எதுக்கு அதுக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு என்னத்துக்கு பாரமாக நினச்சிக்கிட்ட, எப்படி ஆகும் என்ன ஆகும், ஒன்றே ஆகாது, நல்லா இருப்பான்ற ஒரு வார்த்தையோட நீ பாட்டு உன்னுடைய வேலையில் பாரு, உன்னுடைய அந்த அறிவில் நில்லுன்னு சொல்கிறார். அறிவாக இருந்திட நாத ஒளி காட்டிய அமிர்த பிரவாக சித்தி அருளினே சொல்கிறார். நிறைய இடத்துல இந்த வார்த்தைகளை கோர்த்து சேர்த்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியும். என் சித்தியும் காணும் நமதல்லவே. ஒன்று இருந்தால் எல்லாம் நம்முடையது, இல்லைன்னா எதுவுமே நம்முடையது இல்லை. தத்துவத்தில் அவ்வளோதான். இருந்தால் எல்லாம் நான், இல்லைன்னா என்ன எதுவுமே நான் இல்லை. இதுதான் கடைசியில் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எதுவும் ஒன்று. ஆக நான் என்ற தற்போதம் பலமாக தடுத்து நிற்றனால் பகிர்முகமுட்டு பிரபஞ்சம் முதலியவற்றை முன்னிலையில் கண்டு அதனிடத்தை இச்சை வைத்தால் பிறப்பு உண்டாகும். அதையே முன்னிலை சுட்டு ஒழிதி நெஞ்சே சொல்கிறார். ஆமாம், நின் போதம் முளைக்கும் ஐயோ, பின்னிலை ஜன்மம் பிறக்கும், பிறப்புக்கு வித்தாகும் சொல்கிறார். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பீனும் வித்து திருக்குறள்னு சொல்கிறார். மறுபிறப்புக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமான குறள்கள். மறுபிறப்பு அழகாக சொல்கிறார். மறுபிறப்பு கொள்கை நம்முடைய சனாதன தர்மத்துக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத கருத்துக்களில் உண்டு. கர்மா தியரி, மறுபிறப்பு கொள்கைலாம் நம்முடைய தர்மத்தினுடைய ஆழமான கருத்துக்கள். ரொம்ப அழகாக சொல்கிறார். பிறப்பினும் வித்து எழுமையும் ஏமாப்புடைத்து, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தர்மத்தை சொல்கிற கருத்து தான். நின் போதம் என்றும் பரஞானம், நின் போதம்ன்றா என்பது பரஞானம் சொல்கிறார். முளைத்தல் சொல்லி சொன்னால் அதிகரித்து தலைப்படுதல். நின் போதம் முளைக்கிலும் ஐயோ சொன்னால் இது இறக்க பொருள் குறிக்க வந்த சொல். கண்முன்னே காணும் பொருள்கள் மேல் பற்று வைத்தலும், நம் கண்முன்னே காண்ற பொருள் எல்லாம் நான் என்று அகங்கரித்து நிற்றலும் அது நம்மை அலைக்கழிக்கும். ஆகவே அலைக்கழிக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஏசி போட்டு நம்மளை கூப்பிடுறாங்களே வாங்க வாங்கன்னு சொல்கிறது. ட்ராவல் பண்ணோம்னா நிறைய அங்கங்கங்கங்கே இப்போது சின்னதும் பெருசுமா போஜன சாலைகள் நிறைய இருக்குது, ஹோட்டல்ஸ்லாம். அங்கே ஒருத்தர் நின்றுட்டு கொடியை காட்டி வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். போனால் சாப்பாடு கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்குமா? அவ்வளோ அன்பாக கூப்பிடுறாரு, போய் உட்காந்து சாப்பிட்டு வருவோம்னா. அதுபோல் இங்கெல்லாம் அடுக்கி வச்சு பார்க்க வைத்து எதுக்கான சும்மா இல்லை. அங்கே போனால் 100 பொருளை பார்த்தா 10 பொருள் மனசில் நிற்கும், ஒரு பொருளாவது வாங்குவோம். அதுக்கு தான் இப்போ எல்லாம் வந்துச்சு. ஃபோன்லேயே ஃபோன்பே ஜிபே வேறு, பைசா கொண்டு போக வேண்டியதில்லை. இங்கே இல்லைனாடா ஏங்க இது வாங்கிட்டேன் ஜிபே பண்ணி விடுங்க நம்பருக்கு, முடிஞ்சு போச்சா? அப்படி தானே இருக்குது. இப்போ இன்னொன்று இருக்குது, பைசா இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லை வாங்கிக்கிங்க, உங்கள் வீடு எங்கே சொல்லுங்கள், எங்களுடைய ஆஃபீஸ் பாய் அனுப்பி விட்றேன், பின்னாலேருந்து வாங்கிட்டு போய்ட்றேங்க. அப்படி ஆகிடுது இப்போது ஹவுஸ் டெலிவரி எல்லாமே. ஆக நம்மை அலைக்கழிக்கும். ஆகவே அதை பேய்த்தனம் சொன்னாராம். தன்னிலை என்பது தன்னுடைய உண்மை நிலையை நான் எதுவாக இருக்கின்றேனோ அதுவாக இருத்தல், அதை தான் தன்னிலை சொல்கிறார்.
நான் எதுவாக இருக்கேன்? நான் உடலாக இல்லை, மனமாக இல்லை, புத்தியாக இல்லை, அது ஏற்கனவே இல்லை. ஆமாம், இப்போ நான் எதுவாக இல்லை, எல்லாமா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது நீ ஆத்துமா, அப்படி அதுவாக இருத்தலை ஸ்படிகம் போல் மாசற்று நிற்கும் நிலையேன்னு சொல்கிறார். நீ நானுமா ஏக போகமா இருக்கும் நாள் சொல்கிறது போல் எல்லாம் ஒன்று தான். கண்ணாடியில் நின்னா எது நமக்கு தெரியும்? நம்ம தான் அது காட்டி தரது போல் நான் எதுவாக இருக்கேன்? ஆத்மாவாக இருக்கேன். அதை தான் சாஸ்திரம் சொல்லித்தருது. மாசற்று நிற்கும் நிலையே சச்சிதானந்த அந்த நன்னிலை, அதுதான் சொல்கிறார். தன்னை பற்றிய உண்மை நிலையை தான் சச்சிதானந்த தன்னிலைன்னு சொல்கிறார். மாசற்ற பளிங்கு போல் மனம் மாயையில் பற்றாமல் நின்றாள் சாகாத்தன்மையை நமக்கு அறிய வரும். சாகாத்தன்மை. அதனால தான் இந்த கல்வியை இரவா கல்வி சொன்னாங்க. எங்கன்னா உலகத்தில் சாகா கல்வி இருக்கா? சாகா கல்வினா என்ன? ஆத்மாவை பற்றி வித்தைன்னு சொல்லி அர்த்தம். அந்த கல்வின்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே இரவாதவன் தான், நான் செத்து போடுவேன்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை தான் அகற்றுறது, அவ்வளோதான். இதுதான் சாகா கல்வி. நான் குறைவில்லாதவன், நான் இரவாதவன் என்ற உண்மை நம்முள் பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறார். அப்புறம் என் சித்தி என்றால் அஷ்டமா சித்திகளை நமதல்லவே. நமதல்லவேன்னா பற்றற்ற நிலையை உணர்த்திய சொல்லுன்னு சொல்கிறார். இந்த உலகத்திற்கு எதுவுமே நமதில்லை, இந்த உடலும் நமதில்லை. என்ன இந்த உடலே நமதில்லைன்னா இந்த உடலை வைத்து வருகின்ற மற்றதெல்லாம் என்ன? நமதில்லை தானே. இந்த அறிவு இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போதே வந்துடணும். இந்த உடலில் இருக்கும்போது தான் வரும், வேற உடலில் இருந்தோம்னா வராது. நமதல்லவே, எதுவுமே நமதில்லை. உற்றா சதமல்ல, அந்த பாட்டெலாம் வரும். அல்ல எதுக்காக? அதுக்காக வீட்டில் போய் சொல்லி விவகாரத்தை வளர்த்துக்கிறதுக்கு இல்லை. இந்த அறிவு நமக்கு அந்த புரிதலில் நாம் இருப்பதற்கு. அப்படி இருந்தோம்னா இந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையுடைய நிறைவு காலத்தில் இந்த அறிவு தான் நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கொடுத்து அமைதியை கொடுத்து புலம்பல் இல்லாமல் அப்படி பண்ணலையே இப்படி பண்ணலையே, யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, யாரும் நமக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க, நாம் தான் நம்ம தனியாக இருந்துகிட்டு இருக்கணும். அப்படிலாம் இருக்கும் பொழுது கூட இந்த அறிவு நம்ம இடத்துல இருந்ததுன்னா யாரையும் குற்றம் சொல்ல மாட்டோம், யாரையும் பேச மாட்டோம். திட்டாதே பேசாதே செல்வ பெண்டாட்டின்னு அன்னை ஆண்டாச்சு. யாரையும் திட்டாது வையாது, அவாட்டு நம்மள இருந்துட்டு என்ன இருந்தாலும் சரி. அதுக்காக வர்றவங்ககிட்டலாம் நீ என்ன நான் என்ன அதெல்லாம் இருக்காது. அமைதியாக எல்லோரும் சிரித்த முகத்தோடு வாழ்த்து சொல்லிட்டு நான் வாட்டுன்னு அமைதியாக இருந்து, அதுக்கு தான் இந்த வேதாந்தெல்லாம் படிக்கிறது, வேறு எதுக்கும் இல்லை. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் நம்ம அங்கே வச்சுட்டு அதுவும் அந்த நேரத்தில் படுற அவஸ்தை இருக்குது பாருங்க. நிச்சயமாக நாம் நினைக்கிற போல் யாருமே இருக்க மாட்டாங்க, சந்தேகமே இல்லை. கொஞ்ச நேரம் சந்தேகம்தான் இது நீக்கிடுது. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி அமைதியாக ஆனந்தம், அதுக்கு அந்த பிறவி எடுத்து வந்தோம். எல்லாரையும் திட்டுறதுக்கும் பேசுகிறதுக்கும் அவங்க குறை இவங்க குறை, அந்த குறை இவங்க குறை, அதை செய்யலை இதை செய்யலை, அவன் அப்படி இவன் அப்படி, அதெல்லாம் சொல்கிறதுக்கு அந்த ஜென்மா எடுத்து வந்தோம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் என்னறிய பிறவிதேனும் மானுட பிறவிதான் யாதினும் அரிதறிது. அது ரொம்ப புரியணும், இந்த மனித பிறவி மேன்மை புரியணும். புரிஞ்சதுன்னா இப்படி இருக்கிறதுக்கான அறிவு கிடச்சிருக்கு, சாஸ்திரம் கிடச்சிருக்கு. அதிலேயே நில்லு, அதான் பற்றற்ற நிலையை உணர்த்திட்டு நமது அல்லவே சொல்லி சொல்கிறார். இந்த ஒரு பாட்டை ஓடிடுது, பரவாயில்ல. முன்னிலை சுட்டு ஒழி நெஞ்சே நின் போதம் முளைக்கில் ஐயோ பின்னிலை ஜென்மம் பிறக்கும் கண்டாய் இந்த பேய்த்தனம் ஏன் தன்னிலையே நில்லு தானே தனி சச்சிதானந்தமாம் நன்னிலை வாய்க்கும் என் சித்தியும் காணும் நமதல்லவே. மனமே, நீ சுட்டி அறியப்படும் பொருள்களிலிருந்து விடுபடுவாயாக, ஏனெனில் அவை நிலை இல்லாதவை, அதனால் அதனை சொந்தம் கொண்டாடி பயனில்லை. தற்போதும் முளைவிட்டால் நான் நான் என்ற எண்ணம் அப்படி மனதில் வந்தால் பிறகு பிறப்பு விளையும், பிறப்பு வரும். இந்த பேய்த்தனம் உனக்கு ஏன்னு சொல்கிறார். தன்னிலையில் அப்படின்னா நீங்கள் நிஷ்டையில் சொல்லி ஒரு வார்த்தை போடுறார். நீயாக இருக்கக்கூடிய அறிவிலேயே நில்லு. இயல்பாக தனிச்சிறப்புடைய சத்து சித்து ஆனந்தமாகிய நல்ல நிலை உண்டாகும். அதுதான் நீ, அந்த நல்ல நிலை உனக்கு கிடைக்கும். 8 சித்திகளும் அஷ்டமா சித்தியும் கைகூடும். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரம் இடத்துல சொல்லுவார். அதுவும் கூட உனக்கு வரும்பான்னு சொல்லி சொல்கிறார். அதில் ஆசை வச்சு அது வருன்றதுக்காக அப்படி இருக்கிறது அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். காக்க விஷ்டவது, காக்கா நம்ம பேர்ல எச்சமிட்ட எப்படி ஒதுக்கிட்டு போவோமோ அது போல் என்ன, அந்த அளவிற்கு நமக்கு இந்த ஞானமானது நமக்கு அந்த உயர்ந்த ஒரு மனத்தன்மையை பண்பை பக்குவத்தை கொடுத்து இந்த அறிவில் நிற்க வைக்கும் என்று தாய்மன்னர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்ம இந்த பாட்டு நிறைய தடவை படிங்க, இந்த ஒரு பாட்டை இன்னைக்கு ரொம்ப நல்லா தான் சொல்லியிருக்கார்.
நம்ம நினைக்கல இவ்வளோ விஷயம் இதில் இருக்குமா, உள்ளே போகும்போது தான் நமக்கு தெரிகின்றது. மேலும் விஷயங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.